அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்ம நிகழ்ச்சிக்கு காந்தராஜ் நடிகர் வந்திருக்காங்க. அவர் பேசுகிறத நம்ம கேட்போம். வணக்கம், நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன். கில்லி மாப்பிள்ளை அப்படின்ற படத்துக்கு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு டைரக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன். அது என்ன சார் கில்லி மாப்பிள்ளை? கில்லின்னா இளைய தளபதி விஜய் சார் நடித்த சூப்பர் டூப்பர் படம், மாப்பிள்ளை சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு டைரக்டர் எதுவுமே பேசலை, ஒரு டிசைன் பண்ணி காமிச்சாரு. இந்த பக்கம் கில்லி போஸ்டரு, இந்த பக்கம் மாப்பிள்ளை போஸ்டரு, இது ரெண்டும் இப்படி ஜாயின் ஆகுது. அது உள்ளே இருந்து ஹீரோ வராமல் காமிச்சோன்னு நான் மறந்து போட்டேன். சார் சூப்பராக இருக்குது சார், நல்ல கிரியேட்டிவிட்டி சார், அற்புதமான படம். இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாசாணி. இப்பையும் சன் டிவியில் 2 மாதம் 3 மாதம் வருவோ கண்டிப்பாக மாசாணி படம் போட்டுருவாங்க. அந்த படத்தோடைய ஹிட்டு படம் அது. அந்த ஹிட்டு படத்தோட டைரக்டருடைய அடுத்த படைப்பு தான் கில்லி மாப்பிள்ளை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா சேலம் வெங்கடாசலம் அப்படின்றவர் தான் ப்ரொடியூசர். ரொம்ப தன்மையானவர். நடித்து முடித்த உடனே சாயங்காலம் ஆனால் உடனே காசு கொடுத்துட்றாரு. ரொம்ப நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், எல்லாத்துலேயும் ரொம்ப கேஷுவலாக ப்ரொடியூசர் அப்படின்ற பந்தா இல்லாமல் எல்லாத்துலேயும் எளிமையாக பழகுவார். டைரக்டர் ஒரு சீனையுமே ரசித்து அணுகுணமாக செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ படத்தில் ஷூட் பண்ணும்போதே அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் எல்லாம் பார்த்து எவ்வளோ பயிர் போல் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவு காமெடி. இதுக்கு என்ன காரணம்னா டைரக்டர் நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் 44 காமெடி ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் 4 காமெடி ஆர்டிஸ்ட் 5 காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாவே பெரிய விஷயம். இந்த படத்தில் 44 காமெடி ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க. ஆனால் 44 காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு சீன் தான். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீன், பிரியாவோட ஒரு சீன், எல்லாத்துக்கும் ஒரு சீன் வேண்டிய சீன் தான். படம் ஃபுல்லாக எந்த காமெடி ஆர்டிஸ்டும் வரல, ஒரு சில காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் தான் படம் ஃபுல்லாக வருவாங்க. மீதி எல்லாத்துக்குமே ஒரு பிட்டு அந்த ஒரு சீன்லேயே சைட் பண்ணி கிளாப்ஸ் வாங்கிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அற்புதமாக இருக்குது இந்த படம். எப்படா ரிலீஸ் ஆகும், எப்போ படத்தை பார்க்கலான்னு ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடி. நான் பார்த்தா மட்டும் போதாது, ரசிகர்களாகிய நீங்களும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படம் அற்புதமான படம். ஹனுமன் பிக்சர்ஸில் வெங்கடாசலம் தயாரிச்சிருக்கார். ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா வந்துருக்குது. டைரக்டர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். எப்பயுமே அவர் சோகமாகவே இருக்க மாட்டார். எருவு மாதிரி சுறுசுறுப்பாக எங்கேயாவது இயங்கிட்டே இருப்பார். அவ்வளோ அளவு அவருடைய நல்ல மனசுக்கும் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலகட்டத்தில் திரைப்படத்தில் 15 ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, 10 ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வளரும் நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க காமெடி. அவசியம் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு காந்தராஜ் அவர்கள் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க. ஒரு ராங் கால் வந்தால் அதை கண்டினியூ பண்ணுறது தப்புங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் காந்தராஜ் அவர்களும் பிரேமபிரியா அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் சொன்னது போல் மிகுந்த நகைச்சுவை நிறைந்த திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்த்து ரசிங்க. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரேன்.